ரெண்டாவது, இக்காலத்தில் பாடுகள் இருக்குது, சக்கரை இருக்குது, பிபி இருக்குது, எல்லாமே இருக்குது. இக்காலத்தில் நாம் எல்லாரும் தவித்து பிரசவ வேதனை படுகிறோம். நாமும் தவிக்கிறோம், நாம் வாழ்கிற இந்த உலகமும் தவிக்கிறது. இந்த மீன் டைம் நாம் எப்படி இதில் பிழைப்பது? மறுமைக்கான நம்பிக்கை என்ன என்று பார்த்துட்டோம். இம்மைக்கான நம்பிக்கை என்ன என்று சுருக்கமாய் பார்த்து இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். 26வது வசனத்தில், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த 23வது வசனத்தில் பார்த்தோம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆவியின் முதற் பலனை பெற்றிருக்கிறோம். ஆவியின் முதற் பலன் என்பது என்ன? நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் இன்னும் அதே சரீரம் தான். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரீரம் அதே சரீரம் தான். ஒரு நாள் மரணிக்க போகிற சரீரம் தான், வியாதிப்படக்கூடிய சரீரம் தான். ஆனால் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிறோம். யோவான் 7:38 வாசிக்க வேண்டாம். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னார். எதை குறித்து சொன்னார்? அவர்கள் பெருக இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அப்படி சொன்னார். இந்த உலகத்தில் நமக்கு நம்பிக்கை என்ன? அவர் ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய முதற் பலன். நம்ம கொஞ்சம் அந்த நித்திய வாழ்வின் முதற் பலனை பெற்றிருக்கிறோம். அது என்ன? நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, அது ரெண்டும் இப்போ வாசிக்க வேண்டாம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஏன் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம்? நீங்கள் தேவனால் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களில் தங்கியிருக்கிறார் என்று அறியீர்களா என்று பவுல் சொல்கிறார். நாம் தேவனிடத்தில் இந்த ஆவியானவரை பெற்று நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாய் தேவன் மாற்றியிருக்கிறார். அதுதான் முதற் பலன். நம்ம சில நேரம் வியாதியில் இருக்கும்போது, பலவீனத்தில் இருக்கும்போது நமக்கு யாருமே ஜெபிக்க இல்லை என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய அறியாமை. வேதம் சொல்கிறது, ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்ய நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுது என்று அறியாமல் இருக்கிறபடினால் அவரே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளைனா, நான் ஆவியானவரை என் உள்ளத்தில் பெற்றிருக்கிறேன். அப்படின்னா எனக்கு பிரச்சனை இருக்குமானால், நான் பெருமூச்சு விட்டேன்னா, நான் யாரை பார்த்து பெருமூச்சு விட போகிறேன்? ஆண்டவரை பார்த்து தான் பெருமூச்சு விட போகிறேன். என்னுடைய அனுபவம், நான் அந்த வியாதி படுக்கையில் இருக்கும்போது ரொம்ப ஜெபிக்கலாம் இல்லை, அப்பா அப்பான்னு சொல்லி நோக்கி பார்த்தேன், அவ்வளோதான். ஒரு பெருமூச்சு தான், அது வார்த்தையில் வந்ததுன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் நம்ம யாரை பார்க்குறோம்? ஆண்டவரை தான் பார்க்குறோம். நம்முடைய பெருமூச்சுகளை கூட ஜெபங்களாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதை நம்ம அறியாமல் நமக்காக யாரும் ஜெபிக்கலை, நமக்காக யாரும் ஜெபிக்க வரல, நம்மளை யாரும் பார்க்க வரலன்னு சொல்லி நம்ம சில கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஒருபோதும் தனியராய் இருப்பதில்லை. ஆவியானவரை நம் உள்ளங்களில் கொடுத்திருக்கிறார். நம்ம உலகத்தாரை போல புலம்பிட்டு இருந்தோம்னா, என்னை யாரும் விசாரிக்க வரல, என்னை யாரும் கேட்க வரல, எனக்காக யாரும் ஜெபிக்க வரல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நமக்கு தொடர்பு இல்லைன்னா நமக்காய் ஒருவர் வந்து ஜெபிக்க வேண்டியது இருக்குது. நாம் ஆண்டவரோடு தொடர்பில் இருந்தால், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், ஆவியானவர் என் உள்ளத்தில் இருக்கிறார், அவர் எனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். எனக்கு வார்த்தை வருதோ வரலையோ, சில நேரம் என்ன ஜெபிக்கணும்னு கூட தெரியறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோமே, ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் அப்படின்னா வியாதி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? நெகட்டிவ்னா வியாதி இல்லைன்னு அர்த்தம். அந்த டெஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த டெஸ்ட்டு பாசிட்டிவாக இல்லை, சந்தோஷப்படுறோம். சில நேரம் சாட்சி சொல்கிறோம், எனக்கு அந்த டெஸ்ட் பண்ணாங்க, பாசிட்டிவாக வரல, நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் வியாதி தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வேறு ஏதோ பிரச்சனை இருக்குல்ல, இந்த டெஸ்ட்டு பாசிட்டிவாக வரல, வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கணும்ல, அதை கண்டுபிடிச்சாதானே சுகம் ஆகும் இல்லையா? அப்போது சில நேரம் நமக்கு, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதில் என்ன ஜெபிக்கணும்னு கூட சில நேரம் நமக்கு தெரிவதில்லை. ஒருத்தர் ரொம்ப வியாதி படுக்கையில் இருக்கிறார், ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு, அவங்களுக்கு வியாதி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே அவங்கள நீங்கள் எடுத்துக்கலுங்கன்னு ஜெபம் பண்ணுமா? இல்லைன்னா ஆண்டவரே அவங்களுக்கு உயிரை கொடுங்க, அவங்களுக்கு பலனை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுமா? சில நமக்கு தெரிவதில்லை. சில நமக்கு தெரியுது,
சில நேரம் நம்முடைய சூழ்நிலைகள்னா நம்மால் தெளிவாக ஜெபிக்க தெரிகிறது, சில நேரம் நமக்கு என்ன ஜெபிக்க என்று கூட தெரிவதில்லை. ஆனால் நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாம் அறிந்த பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியும். அவர் நமக்குள்ளிருந்து நமக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறார், பிதாவினுடைய சித்தத்தின்படி நமக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்முடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் ஜெபங்களாய் செல்கிறது, நம்முடைய பெருமூச்சுகள் அவருடைய பாதத்தில் ஜெபங்களாய் செல்கிறது. நம்முடைய வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் தேவன் நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாத பெருமூச்சு. ஜெபிக்க கூட முடியல, வார்த்தை கூட வரல, கண்ணீர் கூட வரல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம் பெருமூச்சுகளும் ஜெபமாய் தேவனிடத்தில் செல்கிறது. ஆவியானவர் நமக்காய் நமக்குள்ளிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது 33-34 வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஏற்கனவே பார்த்தோம், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் குமாரனாகிய கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார், நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம அந்த நித்தியத்தை அடைய முடியாமல் போகுமானால், அந்த நித்தியத்தில் மகிமையான சரீரத்தோடு தேவன் இருக்கிற இடத்துல நம்மால் இருக்க முடியாமல் போகணும்னா அதை தடுக்கக்கூடியது ஒரே ஒரு காரியம் என்னது? பாவம். நாம் பாவம் செய்யும்போது, நாம் மனம் திரும்புதலோடு அவரிடத்தில் செல்லும்போது அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காய் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். இதெல்லாம் யாருடைய பாக்கியம்? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பாக்கியம், உலகத்தாருடைய பாக்கியம் இல்லை. உலகத்தில் போயிட்டு ஒரு நித்தியம் இருக்கு, நீங்களாம் அங்கே வந்துடலாம், நீங்கள் மறிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இனி மரணம் இல்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் பார்க்குற ஒரு விஷயம், யார் செத்து போனாலும் அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்களோ ஆண்டவர் அறியாதவங்களோ, இல்லை ஆண்டவர் அறிந்து அவருக்காய் வாழ்ந்தவர்களோ அவருக்கு பிள்ளையாய் வாழாதவர்களோ, யார் வாழ்ந்தாலும் கிறிஸ்தவங்க போடுற ஒரு SMS, ஒரு வாட்ஸ்அப் என்ன போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ்னு போடுறாங்க. எல்லாருக்கும் செய்தி போடுறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட்டுட்ருக்கோம். அவன் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் ஆண்டவரை அறியாவிட்டாலும் எல்லாருக்கும் ஒரே போல் செய்தி போட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்குள் மரித்தவர்கள் அவர்கள் ஆண்டவருக்குள் எழுந்திருப்பார்கள், அவர்கள் மகிமையான சரீரத்தோடு புதிய வானம் புதிய பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு கிறிஸ்து நமக்காய் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காய், நம்மை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துவதற்காய் குமாரன் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த உலகத்தில் வெறும் பாவம் செய்யாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, தேவ சாயலாய் மாறும்படி தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் அவருடைய ஒரே பேரானவரை ஒப்பு கொடுத்து, அந்த ஒரே பேரானவர் நம்முடைய ஸ்தானத்தில் நம்முடைய பாவங்களுக்காய் நம்முடைய தண்டனை ஏற்று மரித்ததினால் அதை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதனால் தம்முடைய ஒரே பேரானவர் தம்முடைய முதற் பேரானவராய் மாற்றிவிட்டார். God changed his only begotten into the firstborn. அவருடைய ஒரே பேரான குமாரன் அவருடைய முதற் பேரான குமாரனாய் மாறிவிட்டார், நம்மை அவருடைய சகோதரராய் சகோதரிகளாய் மாற்றும்படி. எங்கள் அண்ணன் இயேசுனா நான் யாரை போல இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். அப்படி தானே? நம்ம எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், எனக்கு மட்டும் சொல்ல. நம்முடைய அண்ணன் இயேசுனா நாம் அவரை போல இருக்கணும். அதற்காக தான் தேவன் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதற்காக தான் ஆவியானவரை நம் உள்ளங்களில் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 20:24 வாசிப்போமா? யாத்ராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும்
சர்வாங்க தகனி பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இது பழைய ஏற்பாட்டு அனுபவம். பழைய ஏற்பாட்டில் அவர்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு சென்றார். பகலில் மேகஸ்தம்பமாய், இரவில் அக்னி ஸ்தம்பமாய் அவர் எப்பெல்லாம் எழுந்தாரோ இவங்க பயணப்படணும்னு இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க உடனே ஆசரிப்பு கூடாரத்தெல்லாம் கழட்டினாங்க, பயணப்பட்டாங்க. அவர் எப்போ இறங்கினாரோ அப்போ திரும்ப கூடாரம் போட்டாங்க, திரும்ப பலிபீடத்தையும் வச்சாங்க. அவங்க பலிபீடத்தை ஏற்படுத்தும் போது தேவ நாமத்தை அங்கு பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். நாங்கள் தேவனுடைய ஜனம், இவர் எங்களுடைய தேவன் என்று சொல்லி அவங்களுக்கு நடுவில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அங்கு பலிபீடத்தை கட்டி அங்கு பலிகளை செலுத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அங்கே வருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? உள்ளத்தில் இருக்கிறார். நம்ம அநேகர் இன்னும் பழைய ஏற்பாட்டு தியாலஜியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய தவறு அல்ல, சொல்லிக் கொடுத்தவருடைய தவறு. இன்றைக்கி சுற்றிலும் நம்ம அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு தியாலஜி தான் கேட்டுட்ருக்கோம். புதிய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கும் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. ஒரு சிம்சோன் மேல் தேவனுடைய ஆவியானவர் பலமாக இறங்கினார், அவன் பலமாக செய்தான், அப்புறம் அவனை விட்டுட்டு போயிட்டார். ஒரு கிதியோன் மேல் ஆண்டோடைய ஆவியானவர் இறங்கினார், அவன் பலத்த காரியங்களை செய்தார், அப்புறம் ஆவியானவர் புறப்பட்டு போயிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் நிலைவரமாய் நமக்குள் தங்கியிருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் தங்கியிருக்கிறார். ஆவியானவர் இறங்குறார் அந்த வார்த்தை அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. பைபிள் எங்கேயுமே அப்படி இல்லை. அவர் பெந்தகோஸ்தே நாளில் இறங்கினார், தந்தரப்பட்டார். அந்த நாள் முதற்கொண்டு இனி அவருடைய வருகை வரைக்கும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறவங்க உள்ளங்களிலெல்லாம் அவர் வருகிறார், வந்து குடிக்கொள்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஏறுறதும் இறங்குறதும் இல்லை. அவர் நமக்குள் நிரந்தரமாய் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருப்போம், கொஞ்சம் பேர் ஒருவேளை இன்னும் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரெல்லாம் இங்கே இருக்கிறோமோ அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவர் நம்மை பிள்ளை என்று ஏற்றுக்கொண்டவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினால் நமக்கு அந்த நிச்சயத்தை கொடுத்தவர்கள் கொஞ்சம் பேர் இங்கே இருப்போம் இல்லையா? நம்ம கூடி வரும்போது நமக்குள் யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம் பல ஆலயங்களாக இங்கே கூடும்போது ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார், நம் மத்தியில் கிரியை செய்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்திலே கூடி இருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லலை, இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே நம்ம நடுவில் தான், நமக்குள்ளே தான் இருக்கிறார், நம்ம நடுவில் தான் இருக்கிறார். அந்த ஆவியானவர் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கிறார். அதை நினச்சிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையே மாறி போயிடும். நம்ம ஆவியானவர் நம்ம கூட இல்லாத மாதிரி அப்பப்போ கூப்பிட்டுட்டு இருந்தால் மற்ற நேரம் அவர் இல்லாத மாதிரி நினச்சிட்டு நம்ம ஃப்ரீயாக வேலைகளை செய்து கொண்டிருப்போம். ஒரு வசனம் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5 நம்ம ஏற்கனவே படித்த அதிகாரத்தில் இன்னொரு எச்சரிப்பையும் அங்கே கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5:10-11 முதல் பகுதி வரைக்கும். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். போதும். கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நியாயாசனம் இருக்கிறது. நம்ம நித்தியத்தில் அவரோடு கூட இருக்கிறோமா, அவரை விட்டு தூரமாக நரகத்தில் இருக்கோமா என்பது நியாயாசனத்தின் தீர்ப்பை குறித்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்மெல்லாம் நித்தியத்துக்கு போயிடலாம், அங்கே எல்லாருக்கும் ஒரே பலன் இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு பரலோகத்தில் ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், இந்த உலகத்தில் நல்லா இருந்துக்கலாம், இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கலாம், இந்த உலகத்துக்காக ஆண்டவர் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தான் எப்படியும் பரலோகம் கேரண்டி பண்ணிட்டோமே நம்ம நினச்சிட்ருக்குறோம். பரலோகத்தில் எல்லாரும் ஒரே போல் இருக்க போவது இல்லை. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 2 காரியம். ஒன்று, நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரமே ஆவியானவரை உள்ளத்தில் பெற்றுக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் மாத்திரமே எந்த சூழ்நிலையிலும் நாம் தனியராக இருப்பதில்லை. யாருமே நம்ம கூட இல்லைனாலும், நம்மளை பார்த்துக்க யாருமே இல்லைனா கூட நம்ம கூட யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். அதை மட்டும் மறந்து போக வேண்டாம். அவர் எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். யாருமே நான் தனியாக இருக்கிறேன், என்னை யாருமே கண்டுக்க மாட்டேறாங்க, என்கிட்ட யாருமே பேச மாட்டேறாங்கன்னு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆவியானவர் நம் உள்ளத்தில் வாசம் செய்கிறார். நமக்காக நம்முடைய பெருமூச்சுகளின் மூலமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்.
பிதாவின் வலது பார்சத்தில் குமாரன் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ரோமர் 8:28. ரோமர் 8:28. இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்னு இருக்குது. இதில் ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் பிழை இருக்குது. நீங்கள் NIV பைபிள் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கும். நான் அது எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். சிலர் ஒருவேளை ஒரு முறை கேட்டீங்கன்னா நீ உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும், அதுக்கப்புறம் மறக்க மாட்டீங்க. எனக்கு அப்படி பதிஞ்சிருச்சு இந்த வசனம். உங்களுக்கு அப்படி பதியலைன்னா உங்கள் பைபிளே எழுதிக்குங்க. அது எப்படி இருக்கணும்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் நடப்பிக்கிறார். God works. தேவன் நடப்பிக்கிறார். God works for the good of those who love him, who have been called according to his purpose. God works. தேவன் நடப்பிக்கிறார். எப்படி நடப்பிக்கிறார்? எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய். அதுவா தானா நடக்கிறது இல்லை. இந்த வசனத்தை பார்த்தா ஒருவேளை உலகத்தார் சொல்கிறது எதுவும் ஒரே மாதிரி இருக்கும். நீ பாசிட்டிவாக நினச்சினா எல்லாம் நல்லா வரும், எல்லாம் கைகூடி வரும், எல்லாம் சேர்ந்து உனக்கு பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கெல்லாம் உயிரோ சிந்தையோ ஒன்றும் கிடையாது. அவைகள்லாம் சேர்ந்து நமக்காய் வேலை செய்வதற்காய், நமக்காய் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற, நன்மையாய் நடப்பிக்கிற ஒரு பிதா ஒருவர் இருக்கிறார். அவர் தம்மில் அன்பு கூறுவதற்காய் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடப்பிக்கிறார். இது ஒரு பெரிய தைரியம். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், அவருடைய அறிவில்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு வரவில்லை. ஏனென்றால் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் நன்மையாய் நடப்பித்து கொண்டிருக்கிறார். எனக்கு தீமையாக கூட வந்திருக்கலாம், எனக்கு தீமையே கூட யாராவது செய்திருக்கலாம், அது மனிதர்கள் செய்திருக்கலாம், அது பிசாசு செய்திருக்கலாம். தீமையும் நன்மையாய் மாற்றுகிறவர், மரணத்தையும் ஜெயமாய் விழுங்கினவர், சிலுவையின் அவமான மரணத்தையும் அவர் வெற்றியின் உயிர்த்தெழுதலாய் மாற்றியவர், என் வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுகிறவர், என் வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ளவராய் எனக்காய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். திருத்துவ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறார். நம்ம சில நேரம் யாரோ ஒருத்தர் அவங்க பேக்கெட்டில் ஆவியானவரை வச்சிருக்கிற மாதிரி நினச்சிட்டு மனிதர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்களும் நம்மளோட ஒரு பெரிய ஆட்கள் மாதிரி சில நேரம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாம் மனிதர்களை பார்த்து போயிட்டு இருக்கோம். தேவனை பார்த்து போகாமல் மனிதர்களை பார்த்து போய் கொண்டிருக்கிறோம். பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன், வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்ன பெரிய தேவன், அவர் என் உள்ளத்தில் கூடிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைனா உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றிருந்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ரோமர் 8:16 சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையான்னு. ஏன்னா அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர்களுக்கு சாட்சி கொடுப்பார். நீங்கள் அவரை ஏற்றிருந்தீங்கன்னா, அவரை உண்மையாக ஏற்றிருந்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார். நீ பிள்ளை அப்படின்றத ஆவியானவர் நமக்கு ஆழமாய் உணர்த்துவார், தைரியத்தை கொடுப்பார். நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னா, ஆவியானவர் இந்த பாடு நிறைந்த உலகத்தில், அங்கே தான் ஆரம்பித்தோம் இக்காலத்து பாடுகள். இந்த உலகத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம், பிரசவ வேதனைப்படுகிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம். நாம் நேசித்தவர்களை இழந்து தனிமையில் வாடிக்கொண்டிருக்கலாம், நாம் வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நாம் மரண படுக்கையில் இருக்கலாம், நாம் உறவு சிக்கல்களுக்குள் இருக்கலாம், நம்ம அவமானத்திற்குள் இருக்கலாம், நம்ம பண பிரச்சனைகளுக்குள் இருக்கலாம், நம்ம எப்படிப்பட்ட பாடுகளின் மூலமும் போய் கொண்டிருக்கலாம். நாம் தனியராக இல்லை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், எனக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். குமாரன் எனக்காய் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிதா சகலத்தையும் எனக்காய் நன்மையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். 32வது வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர். அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மனுஷன் மறந்துட்டு வாழ்ந்திருக்கலாம். ஆதாமை படைத்தேன், ஏவாளை படைச்சேன், அவங்க பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி கை கழுவி விட்டுருக்கலாம். ஆனால் அவர் கை கழுவி விடவில்லை. அவர் மனிதனாக இறங்கி வந்தார்.
33 ஆண்டுகள் மாத்திரம் அவர் மனிதனாய் வாழலை. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 33 ஆண்டுகள் மாத்திரம் அவர் மனிதனாய் வாழவில்லை. அவர் தன்னை மனிதனோடு பிணைத்து கொண்டார். இப்பொழுதும் மனிதகுமாரனாய் அவர் சிங்காசனத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா, நம்முடைய ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவா, நம்முடைய உண்மையான பிரதிநிதியாய், நம்முடைய மூத்த சகோதரனாய் அவர் பிதாவின் வலது பாரசத்தில் மனிதகுமாரனாய் வீற்றிருக்கிறார். அவர் 100க்கு 100 தெய்வம், அவர் 100க்கு 100 மனிதன். இதை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. வேதம் சொல்லவில்லை என்றால், தேவன் வெளிப்படுத்தவில்லை என்றால் இது யாருக்கும் தெரியாது. யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத காரியம். தேவன் மனிதனானார். மனிதனை உயர்த்தும்படியாய் அவர் இறங்கி வந்தார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிறிஸ்தவ நம்பிக்கை இம்மைக்கும் நம்பிக்கை, மறுமைக்கும் நம்பிக்கை. இந்த உலகத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு. இந்த உலகத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த உலகத்தில் பிரசவ வேதனைப்படுகிறோம். ஆனால் நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நமக்காய் பரிந்து பேசுகிற குமாரன். நாம் பாவம் செய்யும்போது நமக்கு இரக்கம் காட்டுகிறவர். நமக்காய் சர்வத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கிற பிதா. தம்முடைய குமாரனோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறவர். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவேளை யாராவது இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா மாற விரும்புனீங்கன்னா, இந்த பாடு நிறைந்த உலகத்தில் நான் ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்துட்டேன், நான் தனியாக வாழ்ந்துட்டேன், நானே என் பாரங்களை சுமந்து வாழ்ந்துட்டேன், எனக்காக யாராவது ஜெயிப்பிக்க மாட்டாங்களா? நீ மனிதர்களை நம்பியே வாழ்ந்து விட்டேன், நான் அவருடைய பிள்ளை ஆகணும், நானே அவரோட பேசணும், அவர் என்னோட பேசணும், அவர் என் உள்ளத்தில் வாழணும் என்று சொல்லுவோமானால் இன்னைக்கு நம்ம அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நாம் அவரை விட்டு தூரமாய் சென்றிருந்தால், ஆண்டவர் என்னை மன்னிங்க என்று சொல்லி நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி அவரிடத்தில் திரும்பி செல்வோமா? அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள தகப்பனே, இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இன்று ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருப்பார்களானால், நீங்க அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறபடினால், அவர்களை பிள்ளைகளாய் மாற்றுகிறபடினால், பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை தருகிறபடினால், அவர்களை நம்முடைய சொந்தமாய் மாற்றிக் கொள்ளுகிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஏற்கனவே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் இன்னும் தைரியம் கொள்ள, இன்னும் தெளிவு பெற, அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறீங்க. குமாரன் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறீங்க. பிதா எங்களுக்காய் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்க அனுமதிக்கு மிஞ்சி எங்களுக்கு ஒன்றும் வருவதில்லை. உம்முடைய அன்பின் வட்டத்தை தாண்டி எங்களை ஒன்றும் தொடுவதில்லை என்கிற உறுதியான நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து செல்ல, மகிமையை நாங்கள் நம்பிக்கையோடு சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, கரம் பிடித்து நடத்துங்க. ஒவ்வொருவரையும் உடைய அன்பிற்கும் காருண்யத்திற்கும் இரக்கத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா அபாகா அபாகா.